எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட கோழி பண்ணை வச்சுருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன்மார் முட்டைகளை அங்கே இருக்கிற கடைகளுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. ஒரு முறை அம்மா சொன்னாங்க, நீ ரிட்டர்ன் வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு, சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவன் காசு கொடுக்கலையாம், கேட்டு வாங்கிட்டு வந்துடுனாங்க. என்னுடைய கணிப்பு 9 அல்லது 10 வயதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரின்னு போய் கேட்டேன். அப்போல்லாம் முட்டை ரொம்ப விலையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என் கணிப்பு சரியாக இருக்குன்னா 5 பைசாவோ 10 பைசாவோ இருக்கும்னு நினைக்கிற முட்டை, அவ்வளவுதான். அந்த கொடுத்த காசு சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை, என்ன ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன். டிக்கெட்டுக்கு பஸ்ஸுக்கு நான் காசு கொடுக்கும்போது கண்டக்டர், தெரிஞ்ச கண்டக்டர், அவர் சொன்னார், நிறைய காசு வச்சுருக்க அப்படின்னார். நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், தொலைச்சிடாத அப்படின்னு. நான் ஒரு ஷோல்டர் பேக் போட்டிருப்போம் ஸ்கூலுக்கு. அந்த ஷோல்டர் பேக்கில் அந்த பெல்ட் எடுத்து கரெக்டாக அந்த பாக்கெட்டோடு வச்சு எனக்கு செட் பண்ணார். பத்திரமா வச்சுக்கன்னாரு. நல்ல மனுஷன், நான் பத்திரமா வச்சுட்டேன். அவர் சொன்னார், இல்லைன்னா என்கிட்ட கூடு, நீ இறங்கும்போது உனக்கு திருப்பி கொடுக்குறேன்னாரு. இல்லை பத்திரமா இருக்கட்டும். நான் அந்த ஆளையும் நம்பலை, பத்திரமா இருக்கட்டும்னு வச்சுட்டேன். அப்போ அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லை, அது ஹில் ஸ்டேஷன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வரும். ஆனால் அன்னைக்கு ஒரு 6-7 பஸ்ஸு வரிசையாக வந்து நிற்கிது. அட் ஏ டைம் எல்லாமே புறப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு இன்னொரு பஸ்ஸு முந்தி போட்டி போட்டுக்கிட்டே போச்சு. நான் சந்தோஷமாக உட்கார்ல சீட்டில் ஜனலோரமாக நின்று வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்படியே ஃபுல் ஸ்பீடில் போகுது, நல்ல வேகம், எல்லா பஸ்ஸும் வரிசையாக போகுது. அது முந்தது, இது பக்கம் அப்படி போகுது. என்ன செஞ்சேன், என்னுடைய பேக்கில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து அப்படியே கிழிச்சு போட்டுக்கிட்டே வந்தேன் ஜன்னல் வழியா. அது ஒரு ஜாலி, அப்படி போட்டுக்கிட்டே வந்தேன். பேப்பர் முடிஞ்சு போச்சு. என்ன நினைப்புலையோ கையில் இருந்த டிக்கெட் எஞ்சாத்தி கிழிச்சு வெளியே போட்டேன். டிக்கெட்டை விட்டுட்டு ஐயோன்னு நினைச்சவன் பாக்கெட்ல வந்து ரூபாய் எந்திக்கு வெளியே போட்டேன். அதெல்லாம் போனா பரவாயில்ல, இதுவும் சேர்ந்து வெளியே போயிருச்சு. உண்மையா சொல்றேன், சந்தோஷம் அப்பவுமே ஆஃப் ஆயிருச்சு. வீட்டுக்கு போன பட்டையை கழட்டுவாங்களே, எங்க அம்மா அடிச்சாங்கன்னா கிருபையே அப்படிதான் உரிச்சு எடுத்துருவாங்க. அதனாலதான் ஊழியத்தில் நிற்கிறோம் இன்னைக்கு. அல்லேலூயா. போய் இறங்கி பயத்தோடும் நடுக்கத்தோடும் வீட்டுக்கு போறேன். காசு வாங்கினதை சொல்லவே இல்லை, இருந்தா தானே சொல்றதுக்கு, அடக்கி வச்சிருந்தேன். இந்த அக்காவா இன்னொரு அக்காவா தெரியல, அம்மா அந்த காசை வாங்கிட்டு வந்தானான்னு கேளுங்கம்மான்னு ஒரு ஆள் சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா டக்குன்னு, எங்கடா காசு வாங்கிட்டு வந்தியானாங்க. வாங்கினேன்னு சொல்ல முடியல, காத்துல விட்டேன்னா என் காது போச்சுன்னு அர்த்தம். அம்மா அதுமா இதுமா அப்படிமா அப்படின்னு சொல்லி கருத்தில் பாக்கெட்டில் தான் இருந்துச்சுமான்ட்டேன். போய் எடுத்துட்டு வான்ட்டாங்க. உடனே எடுத்துட்டு வா, அம்மா பாக்கெட்டில் வச்சதே காணும். அம்மா சொன்னாங்க, வாங்கினியா வாங்கலையா? வாங்கினேம்மா. எங்க வச்ச? பாக்கெட்டில் வச்சேன். எங்க போச்சு? இன்னைக்கு தான் அந்த ரகசியத்தை சொல்றேன். இதுவரைக்கும் நான் சொல்லல, இதுவரைக்கும் பாக்கெட்டில் வச்சிருந்தேன். ஏன்னா சரி போயிட்டு போட, காசு இல்லாத குடும்பம் இல்லை, பல ஆயிரங்கள் அப்பமே வீட்டில் இருக்கும். ஆனா ஒத்த பைசாவையும் விரயமாக்க விட மாட்டாங்க. அதுக்காகவே இன்னைக்கு தான் எனக்கு அம்மா அப்பா இப்ப என்ன அடிக்கிறதுக்கு இல்லை. ஆமென். இது எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் நம்மளை நம்பி சில பொக்கிஷங்களை கொடுக்கிறார். அந்த பொக்கிஷங்களை பத்திரமா பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்து பயன்படுத்தணும்.